நாம் வந்து தமிழில் வந்து பெருசாக சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா நாம் அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை போட்டு தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போடாமையே இந்த மாதிரி இருக்கிறவங்கள சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஓகே, அதுக்கான வார்த்தைகள் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மென்மையான மனிதர், இலகுன மனசுடையவர். இலகுன மனசுடையவர் அவர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சாஃப்டி. ஓகே, சாஃப்டி, ஸ்ட்ராங்கான டீ, மீடியமான டீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கூட அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, சாஃப்டி. ஈஸ் அ சாஃப்டி, அவர் ஒரு மென்மையான மனிதர்ரா. ஈஸ் அ சாஃப்டி, ஐ எம் அ சாஃப்டி. ஓகே, டீயை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி டீ சாஃப்டாக இருக்கணும், அதான் சாஃப்டி. அடுத்து புரிந்து கொள்ள முடியாதவர். ஆனால் ஐயோ அவனை கணிக்கவே முடியலடா, அவன் எப்படிப்பட்ட ஆள்னு புரிஞ்சிக்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் யார் அப்படின்னா ஹார்ட் நட் டு கிராக். ஹார்ட் நட் டு கிராக். ஹீ இஸ் அ ஹார்ட் நட் டு கிராக். ஹீ இஸ் அ ஹார்ட் நட் டு கிராக். ஐயோ அவனை புரிஞ்சிக்கவே முடியாது, அவன் என்ன பண்ணுற அடுத்த மூவ் என்ன வரும்னு கணிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆள். ஓகே, ஹார்ட் நட் டு கிராக். அடுத்து பிறருடன் பழக விரும்புபவர். பிறருடன் பழக விரும்புபவர் யாராக இருந்தாலும் சரிங்க, டக்குன்னு போய் என்ன ஆயிடுவார்னா ஒட்டிட்டு அப்படியே அங்கே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிடுவார், ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிடுவார். அப்படிங்கிற பர்சன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பீப்புள் பர்சன் நம்ம சொல்லலாம். ஓகே, பீப்புள் பர்சன். ஓகே, ஈஸ் அ பீப்புள் பர்சன், யாராக இருந்தாலும் டக்குன்னு ஒட்டிக்குவா. ஓகே, குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்க மற்றவங்ககிட்ட போக மாட்டாங்க, ஒரு சில குழந்தைங்க எல்லாத்திட்டுமே போய் சகஜமாக பழகுவாங்க, அவங்களாம் யாருன்னா பீப்புள் பர்சன். ஓகே, அடுத்து இலக்கில் உறுதியானவர். இலக்கில் உறுதியானவர், எடுத்த லட்சியம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டுமே ஃபோக்கஸாக போயிட்டே இருப்பார், இடையில வர்ற எதுக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டார். அந்த மாதிரி இருப்பவரை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கோ கெட்டர். ஹைஃபனேட்டட் வேர்டு. ஓகே, கோ கெட்டர். மை அங்கிள் இஸ் அ கோ கெட்டர். என் மாமா வந்து எப்படின்னா இலக்கில் உறுதியானவர், டிஎன்பிஎஸ்சியில் படிச்சு என்ன ஆகிட்டார், பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டார். ஏன்னா அவர் அந்த இலக்கில் ரொம்ப உறுதியாக இருந்தார். ஓகே, அவர் யார், கோ கெட்டர். ரைட். எதையும் தனியாக செய்பவர், தனியாக தான் எந்த விஷயத்தையும் நான் செய்வேன், எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம் அப்படின்னு தனியாக ஒருத்தர் வேலை செய்வார்ல, அவர் லோன் உல்ஃப். லோன் உல்ஃப், தனியாக தான் அவர் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வார், யாரோட ஹெல்ப்பும் எதிர்பார்க்கவே மாட்டார். லோன் உல்ஃப், அவர் யார், லோன் உல்ஃப். ரைட். அடுத்து கஞ்ச பிஸ்னாரி. கஞ்ச பிஸ்னாரிடா அவன், ஒன்றா நம்பர் கஞ்சன் அப்படின்னு சொல்லுவார்ல, அவர் யார் அப்படின்னா சீப் ஸ்கேட். சீப் ஸ்கேட். ஐ எம் நாட் அ சீப் ஸ்கேட், ஐ எம் நாட் அ சீப் ஸ்கேட். நான்லாம் கஞ்ச பிஸ்னரி கிடையாதுப்பா, இந்த வச்சுக்கோ 5 ரூபா. ஓகே, நான்லாம் கஞ்ச பிஸ்னரி கிடையாதுப்பா, இந்த வச்சுக்கோ 2 ரூபா. ஓகே, 2 ரூபா தான் கொடுப்பான், ஆனால் கஞ்ச பிஸ்னரி கிடையாதாம்மா. சரி, அதுக்கான வார்த்தை என்ன, சீப் ஸ்கேட். ஸ்கேட் ஸ்கேட். ஓகே, சீப் ஸ்கேட் சொல்லி சொல்லி பார்க்கணும், அந்த வார்த்தை பழகணும். ஓகே, இரவில் சுறுசுறுப்பாக இருப்பவர். ரொம்ப சிம்பிளுங்க, இரவில் எந்த பறவை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் சொல்லுங்கள், இரவில் எந்த பறவை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ஆந்தை தானே. ஆந்தைக்கு இங்கிலீஷில் என்ன, அவுல். அது எப்போ வந்து சுறுசுறுப்பாக இருக்குது, நைட், அவ்வளோதான், நைட் அவுல். இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும் மனிதர் நைட் அவுல். பகலில் பூரா சும்மா ஏதோ ஏனோ தானு இருப்பார், நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஓகே, நைட் அவுல். அடுத்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், படித்து கொண்டே இருப்பவர். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே சும்மா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துருப்போம், காலேஜ்லேயா இருக்கட்டும், இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண வேர்டு, படித்து கொண்டே இருப்பவர். யார், புக் வாம். நல்லா கவனிக்கணும், ஓ தான் போடணும், ஏ போட்டிங்க அப்படின்னா வாம் அப்படின்னா அது கொஞ்சம் கதகதப்பாக சூடாக இருக்கிறது, அது போடக்கூடாது, WO போடணும், புக் வாம். ஓகே, வேலை செய்து கொண்டே இருப்பவர், படித்து கொண்டே இருப்பவர், வேலை செய்து கொண்டே இருப்பவர். இப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பார்ரா, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பார். ஓகே, யார் அவர், இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிஸி பீ. தேனி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்காது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், எறும்பும் ரெஸ்ட் எடுக்காது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவரும் வேலை செய்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஸி பீ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நிறைய நண்பர்களை உடையவர். ஹி ஹாஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அது ஒரு சென்டென்ஸு. ஆனால் நிறைய நண்பர்களை உடையவர் அப்படிங்கிற ஒரு மனிதரை மட்டும் குறிக்கும் சொல்லாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சோசியல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோசியல் பட்டர்ஃப்ளை. ஓகே, சோசியல் பட்டர்ஃப்ளை அப்படின்னா a person who has a lot of friends. a person who has a lot of friends, ஒரு மனிதர் எக்கச்சக்கமான நண்பர்களை உடையவர். யார், சோசியல் பட்டர்ஃப்ளை. 10மே ஈஸியாக இருக்கா பாருங்கள். என்ன, மென்மையான மனிதர் சாஃப்டி, புரிந்து கொள்ளவே முடியாதவர் ஹார்ட் நட் டு கிராக், பிறருடன் பழக விரும்புபவர் பீப்புள் பர்சன். பீப்புள்ஸ் இல்லை, பீப்புள் தான். ஓகே,
இலக்கில் உறுதியானவர், கோ கெட்டர். எதையும் தனித்தே செய்பவர், லோன் உல்ஃப். கஞ்ச பிசுனார் இல்லாட்டி கஞ்சன், சீப் ஸ்கேட். இரவில் மட்டும் சுறுசுறுப்பாக இருப்பவர், நைட் ஆல். படித்து கொண்டே இருப்பவர், புக்வாம். வேலை செய்து கொண்டே இருப்பவர், பிஸி பீ. எக்கச்சக்கமான நண்பர்களை உடையவர், சோசியல் பட்டர்ஃப்ளை. திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே மைண்டுக்குள்ளே உட்காந்துரும்.